Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நான் என்னத்தை பத்தி பார்க்க போறேன்னா, இந்த வேர்ல்ட்ல நிறைய ரிலிஜன்ஸ் இருக்கு. ஓகே, இந்த வேர்ல்ட்ல நிறைய ரிலிஜன்ஸ் இருக்கு. அப்ப ஒவ்வொரு ரிலிஜன்ஸ்லயும் ஒவ்வொரு ஸ்பெஷல் டேஸ் என்ன சொல்லி செலிப்ரேட் பண்ணுவாங்க, அவன் ஃபெஸ்டிவல்னு சொல்லி. ஸோ எல்லா ஃபெஸ்டிவல்லையும் மற்ற ரிலிஜன்ஸ்லையும் இஸ்லாமை தவிர மற்ற ரிலிஜன்ஸ்லையும் ஒரு ஹிஸ்ட்ரிக்கு பிறகு தான் அவங்க ஒரு செலிப்ரேஷன் என்று ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்றா செய்வாங்க. பட் இப்போ இஸ்லாம் ஒரு ஹிஸ்ட்ரிக்கு பிறகு இல்லை, ஒரு சாக்ரிஃபிகேஷனுக்கு பிறகு தான் ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. ஸோ ரமஜான் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆஃப்டர் 30 days ஃபாஸ்ட் பண்ணுற பிறகு தான் முஸ்லிம்ஸ் என்ன செய்வாங்க, பெருநாள் கொண்டாடுவாங்க. பட் அண்ட் இந்த ஹஜ்ல என்னன்னு சொன்னேன்னா ஒரு தூரம் டிராவல் பண்ணி, இப்போ ஹஜ்க்கு இங்கேருந்து மக்காவுக்கு போவாங்க, ஸ்ரீலங்காலேருந்து மக்கா போவாங்க, ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து மக்கா போவாங்க. அது ஒரு சாக்ரிஃபிகேஷன். ஏன்னா டைமை இது பண்ணி அவங்களோட சல்லி அண்ட் ஒவ்வொரு செல்வி அண்ட் ஆல்சோ ஒரு ஒரு ஒட்டகம் இல்லாட்டி ஒரு கம் இல்லாட்டி ஒரு கோட் இது என்ன சரி சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் கேட்குற ஐடியா என்னென்னா, அந்த அனிமல்ஸ் என்ன பாவம் தானேன்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க. ஓ பாவம் தான், பட் இஸ்லாம்ல அதுக்கு ஒரு சிஸ்டம் சொல்லிருக்கு. என்னன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் படிச்சது நான் மனுஷனுக்காக. ஆல்சோ அதை சொல்லிட்டு சொல்றேன், இதுல நாங்க உங்களுக்கு எதை செய்ய வானம் என்றமோ அதை செய்ய வானம், எதை செய்யணுமோ அதை செய்யணும். ஸோ அதை நாங்கள் ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் நான் விலைக்கு கொள்ளணும். இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஹஜ் ஃபெஸ்டிவல் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். ஹஜ் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ண ரீசன் என்ன சொன்னா, ப்ரொஃபட் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஐ மீன் அல்லாஹ் 1,24,000 ப்ரொஃபட்ஸ் இறக்கினான். ஸோ அந்த ப்ரொஃபட்ஸ்ல ஒரு ப்ரொஃபட் தான் ப்ரொஃபட் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஹலீல் அப்படின்னா ஹலீலா வாட் எவர் அப்படி சொல்றேன்னா மை ஃப்ரெண்ட் என்று சொல்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மை ஃப்ரெண்ட் சொல்றாங்க. ஏன்னு சொன்னா அவங்க அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணின ஒரு ப்ரொஃபட். என்னன்னு சொன்னா அவருக்கு ஒரு கனவு வருது, அவரோட புள்ளையும் ஐ மீன் கை குழந்தை புள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமையும் அவனோட வைஃபையும் யாரும் இல்லாத ஒரு பாலைவனத்துல கேட்டு விட்டுட்டு வர மாதிரி ஒரு கனவு. இப்போ ப்ராஃபட்ஸ்க்கு எல்லாம் ட்ரீம்ஸ் எல்லாம் மெசேஜ் மாதிரி, அவங்களுக்கு அல்லாட்டி இந்த மாதிரி மெசேஜ் மாதிரி. ஸோ இந்த மெசேஜை இப்போ ஃபர்ஸ்ட் நினைக்கிறாங்க, இல்லை இது சும்மா ஒரு ஷைத்தான் என்ன சொல்லி ஒரு கவர்மெண்ட் சொல்லுங்க. ஸோ இப்படி நினைக்க போகல, இல்லை இந்த ஃபாலோவிங் டே 2வது நாளும் அதே கனவு தான் வருது. ஸோ 3வது நாளும் அதே கனவு தான். அப்போ இவங்க விலை கொள்வாங்கன்னா சரி, இது ஷுவரா அல்லாட ஒரு மெசேஜ் தான், இதெல்லாம் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாட ஒரு ஆர்டர் வரப்போகல எங்க ப்ராஃபிட் இருந்தாலும் கட்டாயமா செஞ்சுதான் ஆகணும். ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, சரி நான் செய்வேன்னு சொல்லிட்டு அவங்களோட வைஃபையும் புள்ளையும் கூட்டிட்டு போறாங்க. புள்ளைய வைஃபையும் கூட்டிட்டு போயிட்டு ஒரு பாலைவனத்துல போயிட்டு விட்டுட்டு வராங்க. விட்டுட்டு வரப்போகல அவங்களோட வைஃப் கேட்கிறாங்க, ஏன் நீங்க விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருப்பின தலையை அவங்கள சரி திருப்பிட்டு நடந்து போறாராம். தலையை திருப்பவும் இல்லையா, ஒன்றும் பேசாம அப்படியே வந்தாராம். சரியா, மறுவும் கேட்கிறாங்களாம், இது அல்லாட கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு. இது அல்லாட காட்டுறேன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்க போகல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாயால சரி சொல்லலையாம், ஓன்னு சொல்லிட்டு ஓன்னு போய் தலையாடினாலாம். அந்த அளவுக்கு அல்லாட கட்டளைக்கு ஒபீடியண்டா இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் தான் அல்லாஹ் அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இதுக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முந்தையும் ஒரு சாக்ரிஃபைஸ் ஒரு ஒரு பெரிய ஒரு ஈமானுடைய பேச்சு பேசுறாரு. என்னன்னு சொல்றேன்னா, ஓகே நான் அதுவுமே அது அந்த நெருப்புல போட்ட சப்ஜெக்ட், நெருப்புல போட போகல ஏஞ்சல்ஸ் எல்லாம் அவங்கள கேட்பாங்க, நான் உங்களை காப்பாற்ற உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு. அப்ப அந்நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களா, இது நீங்களா அல்லாஹ்வா அனுப்பிடுவேன்னு சொல்றீங்க. ஸோ அப்ப அந்த ஏஞ்சல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, இல்ல நாங்களா தான் வந்தோம் அப்படின்னு. அப்ப அந்த நேரத்துல அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, எனக்கு அல்லாஹ் போதும், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஈமானுடைய பேச்சு பேசினால்தான் நல்லா ஹலீல் இருக்கு. அது மட்டும் இல்லை, அவங்க செஞ்ச பெரிய சாக்ரிஃபைஸ்ல ஒரு சாக்ரிஃபைஸ் தான் என்னன்னு சொன்னேன்னா, மறுபடியும் ஒரு காலத்துக்கு போறோம், ஒரு 20-30 years நினைக்கிறேன். சரியா, அந்த இயர்ஸ் அந்த ஒரு காலகட்டத்துல போறோம், இல்லாட்டி இல்ல அதே குறை இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். சரி, என்ன மிச்சம் 10 நாளைக்கு போறோம். அவங்களுக்கு ஒரு இன்னொரு ட்ரீம் வருது, அவங்களோட புள்ளி தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம இவங்க அறுத்து குர்பான் கொடுக்குற மாதிரி, எப்படி அவங்க பெத்த புள்ளை அறுத்து குர்பான் கொடுக்குற மாதிரி ஒரு கனவு வருது. சரி, இவங்க யோசிக்கிறாங்க, இதுவும் ஒரு அல்லாத கட்டளை தான்.
என்ன இதுவும் ஒரு 3 நாளைக்கு மாதிரி ஒரே கனவு வருது. ஸோ அந்த காலத்துல வந்து இப்போ இவங்களுக்கு கனவு தான் மெசேஜ். ஸோ இவங்க வந்து சரி இதுவும் அல்லாட கட்டளை, இதே நான் செய்யணும்னு சொல்லிட்டு இதை கூட்டி கொண்டு போயிட்டு சாரி இவர் வந்து வைஃப் ஈக்கிற இடத்துக்கு போறாங்க. சரியா, இப்போ வைஃப் ஈக்கிற இடத்துக்கு போகிற நேரம் அங்கே பார்த்து இப்போ மனுஷ சஞ்சாரம் எல்லாம் இப்போ ஒருத்தரும் இல்லாத இடத்துல விட்டுட்டு போனேன். இப்போ வந்து ஆட்கள்லாம் நீக்கிறாங்க. மெயின் அந்த ஜம் அதெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த டைம்ல இவங்க பேத்து புள்ளை மகனை வைஃப்ட பேத்து பேசிட்டு புள்ளைய கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வர போகல உம்மட்ட சொல்லல, இது புள்ளை அறுக்கதான் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு உம்மட்ட சொல்லல. ஸோ இவங்க கூட்டிட்டு போகல. இப்ப அல்லாட கட்டளை பெத்த தாயிட்டு எப்படி சொல்றேன் உங்களோட புள்ள அறுக்கதான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி. ஸோ அது ஒன்றும் சொல்லாம அல்லாட கட்டளை நிறைவேற்ற. ஏண்டா அவங்களோட முக்கியமான இன்டென்ஷன் என்னன்னா, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு குடும்பத்துக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன படிச்ச அல்லாஹ் வந்து நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுதான் அவன் மெயின் மோட்டிவ். ஸோ இவங்க என்ன செய்யறாங்க, இப்போ புள்ளைய கூட்டிட்டு போறாங்க. புள்ளைய கூட்டிட்டு போகல சொல்றாங்க. புள்ளைன்னு சொல்றாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நான் அவங்கள வந்து அதுக்குதான் கூட்டிட்டு போறேன், அல்லாட கட்டளை இது, அதுக்கு கூட்டிட்டு போறேன். அப்ப அந்த நேரத்துல அந்த மகன் சொன்னாராம், என்னன்னு சொன்னா, வாப்பா இது அல்லாட கட்டளைன்னா நான் தயார், ஏன்னா கையையும் காலையும் கெட்டி போடுங்க அப்படின்னு சொன்னேன். யார் சொல்லு? அவனோட மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. அப்ப வந்து கையையும் காலையும் கெட்டி போடுங்க. ஏண்டா இப்ப நீங்க அடுத்த போறோம் என்ன கை கால் துடிச்சு இழுபட்டு உங்களுக்கு மனசு காவலையாம் பாப்பா, பாத்தீங்கன்னா அந்த புள்ள எப்படி பேசுதுன்னு சொல்லி. சின்ன வயசுல 7-8 வயசு புள்ளன்னு நினைக்கிறேன். அந்த சின்ன வயசுல பேசக்கூடிய ஒரு வார்த்தை, அது எந்த ஒரு புள்ளையும் பேசுற வார்த்தை இல்லை. ஸோ அந்த ஈமானுடைய பேச்சு அந்த புள்ள பேசிங்க. ஸோ அதுக்கு பிறகு செஞ்சாலும் இவங்க வந்து இதுல வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் நடக்கக்கூடாது, இந்த ப்ராசஸ்ல எந்த ஒரு ஃபால்ட்டும் நடக்கப்படாது. ஸோ நான் வந்து இதை வந்து பெர்ஃபெக்டா செய்யணும், ஏண்டா அறக்குறையா அறுத்துப்பட்டு அப்படி ஒன்றும் நடக்கப்படாது. ஸோ இவங்க என்ன செய்யறாங்க, நல்ல ஒரு கத்திய, ஒரு பெரிய ஒரு வால் இல்லாட்டி கத்தியன்னு சொல்லப்படுது. இப்போ அந்த மாதிரி ஒரு வால் வந்து நல்லா கூர்மையா தீட்டுறாங்களாம். சரியா, தீட்டி ஒரு சப்லே தலை வேற உடம்பு வேறையா போற மாதிரி. ஸோ இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, இப்போ அந்த கத்தியால எடுத்து வெட்டுறாங்க. இந்த டைம்ல அல்லாஹ் வந்து எதையும் செய்யக்கூடியது. சரியா, அது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங். அல்லாஹ் வந்து அந்த கத்தியை ஆர்டர் பண்றாங்க, இஸ்மாயில கழுத்தை நீ வெட்டப்படாதுன்னு சொல்லிட்டு. அவ்வளவு கூறாக்கின வேலையில அல்லாட பெர்மிஷன் இருந்தா தான் எந்தொழுக்கும் ஒன்றும் செய்யணும். சரியா, ஸோ இந்த டைம்ல கத்தி வந்து என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வெட்ட போகல வெட்டிப்படுவதில்லை. அப்படி இது என்ன இவ்வளவு பூரா தீட்டியும் இது வேற இல்லை வெட்டிப்படுதுன்னு சொல்லிட்டு அவர் அல்லாட கட்டளை நிறைவேற்றாம போயில நீக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கோவத்துல அப்படி வீசுறாங்களாம். அந்த வாழை வீச போகல அந்த இடத்துல இருந்து கல்லு வந்து 2க்கு பொழைச்சான். அந்த அளவுக்கு பூரா தீட்டின கத்தி வேண்டாம். இப்போ ஒரு கல்லு பொழக்கிற அளவுக்கு இது பூரா இந்த கத்தி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கழுத்தை வெட்டல் என்ன ரீசன் சொன்னா, அல்லாஹ் வந்து அதுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்க, அந்த கத்திக்கு அனுமதி கொடுத்தீங்கல்ல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கழுத்தை வெட்டது. ஸோ அந்த டைம்ல அல்லாஹ் என்ன செய்யறான்னா, சொர்க்கத்துல இருந்து ஒரு ஆடை இறக்குறாங்க. ஆடுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு, லேம்ப் இல்லாட்டி ஆடு. சரியா, இது 2ல ஒன்று. ஸோ 2-3 தான் கிட்டத்தட்ட வேற ஜீன்ஸ் தானே, ஜெனட்டிக்ஸ் சுட்டி இதாகுது. சரியோ அது விடும். அண்ட் அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லனா, நீ இந்த ஆட்டை குர்பான் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அல்லாஹ் வந்து இறக்க மாட்டார். ஸோ நான் ஸ்டார்ட்ல சொல்லியிருந்தேன், அல்லாஹ் வந்து உலகத்திலேயே எல்லாத்தையும் படிச்சு மனுஷனுக்கு ஆண்டிதான் சொல்லியிருந்தேன். அதை நல்லா என்ன வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் சொர்க்கத்துல ஒரு ஆடு இறக்கின சுட்டி தான், அவங்க செஞ்ச தியாகம் தான், அவங்க செஞ்சதால தான் ப்ரொஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே செஞ்சாங்க. ப்ரொஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செஞ்ச நேரம் என்ன செஞ்சாங்களாம், 100 ஒட்டகம் அவங்களோட கையால் 100 ஒட்டகம் கொர்பான் கொடுத்தாங்களாம். அண்ட் 63 ஒட்டகம் அவங்களோட கையால கொர்பான் கொடுத்தாங்களாம். ஸோ பேலன்ஸா அலி ரலியல்லாஹு கொடுத்தாங்களாம். ஸோ இப்போ நான் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சாக்ரிஃபைஸ்க்கு பிறகுதான் ஒரு செலிப்ரேஷன் செய்யறோம்னு சொன்னா அதுதான் நான் செலிப்ரேட் பண்ணணும். ஏண்டா இப்ப பாரு என் லைஃப்ல நான் செலிப்ரேட் சக்சஸ்ன்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி செய்யறோம். இப்ப அந்த விலைக்கு கொள்ளணும். நிறைய பேர் சக்சஸ் ஆகுற எப்படின்னு சொன்னா நிறைய கட்ட திங்கு நிறைய கஷ்டப்பட்டு அப்படிதான். ஸோ இப்ப இந்த மாதிரி டைம்ல தான் நான் சக்சஸ் சொல்லி செலிப்ரேட் பண்ணேன். இதே மாதிரி தான் ஒரு சாக்ரிஃபைஸ்க்கு பிறகுதான் செலிப்ரேட் பண்ணணும். இஸ்லாம்ல அதுதான் சொல்றீங்க. ஸோ இப்ப நான் என்ன விலைக்கு கொள்ளணும்டா, நிறைய பேர் சொல்றாங்க அனிமலை ஹார்ம் பண்றது தானே சரியில்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஓ நீ எங்களுக்கும் தெரியும், நான் முஸ்லிம்ஸ் தானே எங்களுக்கும் தெரியும்.
அது பாவம் தான், அதுவும் ஒரு லிவிங் பீங் தான், அதுவும் பாவம் தான். ஆனா இஸ்லாம்ல ஒரு சிஸ்டம் சொல்லிருக்கேன், அதுல கழுத்துல அந்த 2 வெயின்ஸ் இருக்கு அண்ட் மூளைக்கு மெசேஜ் போற வெயின்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த வெயின்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கே வெட்டுறோம். அதை ஹார்ம் பண்றது இல்லை, அதை வருத்தம் விளங்காம அதுக்கு வெட்டுறது. ஸோ அந்த மூளைக்கு போற நரம்ப பாஸ் பண்ணி நரம்பு நான் கட் பண்ணிட அதுக்கு போற மெசேஜஸ் போகாது. ஸோ அதுக்கு வருத்தம் விளங்காது. அந்த 1 செகண்ட் 2 செகண்ட்ஸ்க்கு தான் அந்த வருத்தம் இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லாம் இஸ்லாம்ல எல்லாம் சொல்லிதான் செஞ்சு எல்லாம் சொல்லியிருக்கேன், ஒரு குறையும் இல்லை. எச்சி துப்புறதுலேருந்து ஆட்சி செய்யற மட்டும் இஸ்லாம்ல சொல்லியிருக்கேன். ஸோ சில விஷயங்கள் எங்களுக்கு சரியா விலங்கல்லாட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது என்ன இப்படி இந்த விஷயத்தை எப்படி சொல்றேன்னா, அந்த பிரியாணி திண்டில்லாதவன் பிரியாணி ருசி இல்லைன்னு சொல்ற மாதிரி தான். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் பேச போகல, இது பண்ண போகல, ஃபுல்லாக படிச்சுட்டு ஃபுல்லாக என்னன்னு தெரிஞ்சுட்டு தான் பேசணும். அண்ட் ஆல்சோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செஞ்சு வர போகல ஒரு லேடி ஒன்று என்ன சொன்னாங்களா, கேள்வி கேட்டாங்களா, யார சொல்லலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இயரும் ஹஜ் செய்யணுமா, இது கட்டாயம் சொல்லும் தூர நோக்கி யோசிக்கிறவங்க சரியா. அப்ப ப்ரொஃபஸர் சொன்னால நான் ஒவ்வொரு சொன்னேன்டா எந்த வருஷமும் செய்ய வேண்டிய ஆகும், எல்லா வருஷமும் கட்டாயம் செய்ய வேண்டிய அப்படின்னா அந்த நான் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்ன சொன்னேன்டா, தேவையில்லாத கேள்வி நிச்சயம் கேட்கக்கூடாது. தேவையில்லாத கேள்வி கேட்டுதான் நிறைய பிரச்சனை ஆகுது. யா வி ஹேவ் டு லேர்ன், நான் படிக்கிறது தான் தேடிக்கணும் தான், ஆனால் தேவையில்லாத கேள்வி கேட்கப்படாது. ஸோ அண்ட் இந்த வீடியோவில் நீங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணினேன். ஸோ என்ன நான் எப்படி போச்சேன்னு சொன்னீங்களா, பள்ளிக்கு போனேன் ஏர்லி மார்னிங், பள்ளிக்கு போனேன் 6:15 தொழிற்சாங்க, தக்பீர் சொன்னாங்க, தல்பியா சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. ஸோ அதுக்கு பிறகும் வீட்டுக்கு வந்தேன், பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தேன், படுத்தேன் காய்ஸ், எல்லாம் முடிச்சு கலாஸ் கலாஸ். அண்ட் ஆல்சோ காய்ஸ் வீடியோன்னு பார்த்தேன் காய்ஸ், பலஸ்தீன்ல எப்படி ஆட்கள் செலிப்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எல்லாம் அந்த எப்படி கையை எப்படி நக் பண்ணி ஸ்வீட்ஸ் கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களும் ப்ரே பண்ணியிருந்தாங்க. பார்க்க மிச்சம் கவலையாக தான் இருந்துச்சு, பட் நான் செய்ய அண்ட் நிறைய பேர் அங்கே ஆட்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்போ இந்த வார் முடியும், என்ன ரீசன் இல்லாத ஒரு வார் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் ப்ரே பண்ணுங்க அண்ட் லெட்ஸ் சப்போர்ட் பலஸ்தீன். அண்ட் ஆல்சோ guys keep supporting me and subscribe. Thank you. Bye.